நான் சொல்கிற ப்ராக்டிசஸ் பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து நன்றி எழுதுறது தான் ஒரு பேசிக்கான ஒரு விஷயமா வந்து சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா உங்களோட கான்ஷியஸ் வந்து அலைன் ஆகணும். உங்கள் தேவைகளுக்கு அது வந்து சரியான எண்ணத்தை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தொடங்க வேண்டிய விஷயம் நன்றி எழுதுறது தான். அப்போது இது ஒரு பேசிக் ப்ராக்டிஸாக இருக்கிறதுனால அதை பற்றின ஒரு ப்ராப்பர் வெப் சீரிஸ் நான் முதல்ல அப்டேட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 அல்லது 6 வீடியோஸ் இருக்கும். நன்றி எழுதுறது எப்படின்னு சொல்லிட்டு அதனோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எப்படி எழுதுனா இன்னும் நன்றியை வந்து பர்ஃபெக்டாக எழுதலாம் அப்படிங்கிறக்கான ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு தொடர்ந்து எழுதுகிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இல்லை நீங்கள் இது வரைக்கும் எழுதுனதே இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த வெப் சீரிஸை பார்த்துட்டு எப்படி எழுதுறதுன்னு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கும். நன்றி எழுதுறத உங்கள் லைஃபோட ஒரு ரெகுலர் ரிச்சுவலாக மாற்றிட்டீங்க. ஒரு மார்னிங் எழுந்திரிச்ச உடனே ஒரு பண்ணுற விஷயமாக மாற்றிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நன்றி எழுதுகிற அந்த விஷயம் என் லைஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. நான் செப்பரேட்டாக வந்து இது ஒரு வேலையாக நான் பார்க்குறதே இல்லை. தொடர்ந்து அந்த பழக்கம் எனக்கு வந்துகிட்டே இருக்குது. இது எழுதுகிற நிறைய பேருக்கு அது தெரியும். ஒன்ஸ் உங்கள் லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிறத பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிடும். இதை விடணும்னு தோணவே தோணாது. இது நீங்கள் சரியாக தான் எழுதுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான். ஒரு 30 to 40 டேஸ்க்குள்ளே உங்கள் லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அது பூர்த்தி ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஒரு பெரிய அல்டிமேட் கோல் அடைஞ்சிராட்டி கூட ஒரு கம்ப்ளீட் ஹாப்பினஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த ப்ராக்டிஸை கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு என்னுடைய முதல் டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால், எப்போவுமே காலைல எந்திரிச்ச உடனே இந்த ப்ராக்டிஸை முடிச்சிருங்க. எந்த ஒரு வேலையை செய்ய தொடங்குறதுக்கு முன்னாடி நன்றி எழுதுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா உங்கள் எண்ணங்கள் எல்லாத்துலேயும் நேர்மறையாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இதை வந்து காலையில் எழுத சொல்கிறது. அப்படி எழுத நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக மார்னிங் எந்திரிச்ச உடனே எழுதிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வேலையை வேணால் செஞ்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதோட திரும்ப பிரேக் பண்ணிவிட்டு இது ஒரு ப்ராசஸாக எடுத்து நீங்கள் பண்ணுற மாதிரி ஆகிடும். என்னோடய ஃபஸ்ட்டு டிப்ஸ் வந்து மார்னிங் எந்திரிச்ச உடனேயே நன்றி எழுதி முடிக்கிறது தான். செகண்ட் டிப்ஸ் என்னன்னு கேட்டால், சில பேர் வந்து ஓவர் டூ பண்ணுவாங்க. எழுத ஆரம்பித்த அந்த புதுசில் நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும், என்த்து அதிகமாக இருக்கும், நிறையா விஷயங்கள் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் வந்து 50, 100ன்னு சொல்லி ஒரே நாள் எழுதுவாங்க. அவசியம் இல்லாததுன்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் உங்களோட ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அளவாக வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட ரெகுலர் ரியாலிட்டியை நீங்கள் பார்க்க போகிறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றதுனால நீங்கள் மினிமம் நம்பர்ஸ் எழுதினாவே போதும். 15-20 எழுதினாவே ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் அதுக்கான ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. உங்கள் எண்ணங்கள் வந்து கொஞ்சம் கிளியர் ஆகுது, நேர்மறையான சிந்தனைகள் வர ஆரம்பிச்சிருது. அதுக்கு மேலே எழுதுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எழுதலாம், எழுதக்கூடாதுன்னு எதுவுமே இல்லை. மூணாவது விஷயம், நீங்கள் கண்டிப்பாக நன்றி எழுதுறதுக்கு ஒரு டைரியோ இல்லை ஒரு சின்ன நோட்டோ, அதாவது கேரி பண்ணுற மாதிரியான ஒரு சின்ன நோட் வாங்கிட்டிங்கன்னா பெட்டர். நிறைய பேர் கேட்பீங்க பேப்பர் எழுதலாமான்னு சொல்லிட்டு. பேப்பர் எழுதுறது அவ்வளோ அட்வைசபிள் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் வந்து பேப்பரை வந்து எங்கேயாவது லூஸ் ஷீட்ஸாக நீங்கள் மிஸ் பண்ணுறக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எப்பவுமே டைரியை கேரி பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் நான் சொல்லுவேன். ஒரு சில பேர் வந்து நான் கொஞ்ச நாள் எழுதிட்டு இருக்கேன், எனக்கு வந்து புதுசாக எதுவுமே தோண மாட்டேங்குது, நான் பழசையை ரிப்பீட் பண்ணிருக்கேன், பரவாயில்லன்னு கேட்பாங்க. 1-2 விஷயங்கள் நீங்கள் அன்கான்ஷியஸாக ரிப்பீட் பண்ணுறீங்கன்னா பரவாயில்ல. சில விஷயங்களுக்கு நம்ம திரும்பவும் தேங்க் பண்ணணும்னு தோணும். அதுக்காக நீங்கள் திரும்பவும் எழுதுறது தப்பு இல்லை. அதாவது ப்ராப்பராக நான் வந்து எழுதிட்டேன்னா இதுக்கு முன்னாடி செக் பண்ணி எழுதாத மட்டும் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூலும் கிடையாது. மேக்ஸிமம் நீங்கள் ரிப்பீட் ஆகாமல் புது விஷயங்கள் லைஃப்பில் தேடுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா நமக்கு தேங்க் பண்ணுறதுக்கு வந்து கோடியான விஷயங்கள் இருக்குது. சில நேரங்களில் வந்து உட்காந்து நம்ம எதை தேங்க் பண்ணலான்னு யோசிக்கிற அளவுக்கு நமக்கு தேங்க் பண்ணுற விஷயங்கள் கம்மி ஆகலை. தேங்க் பண்ணுறதுக்கு அளவில்லாத விஷயங்கள் உங்களை சுற்றி நிறைய இருந்துகிட்டே இருக்கும். சாதாரணமாக உங்களை சுற்றி இருக்கிற ஆட்கள், அவங்களோட கேரக்டர்ஸ், அவங்களுடைய ஹெல்ப் உங்களுக்கு எப்படி கிடைக்குது, இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற பொருள் என்ன, அதோட ஹெல்ப் எப்படி கிடைக்குது, அது எப்படி நீங்கள் வாங்க முடிஞ்சுது, உங்கள் ஹெல்த் எப்படி இருக்குது, உங்களால் காது சரியாக கேட்குது, உங்களுக்கு கண்ணு நல்லா பார்க்க முடியுது, நல்லா நடக்க முடியுது, எனர்ஜி வந்து எப்பவுமே இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் யோசிச்சிங்கன்னா தேங்க் பண்ணுறதுக்கு நிறைய இருக்கும். நீங்கள் வந்து எழுதுறதுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களை கூட தேடி தேங்க் பண்ணி எழுதி பாருங்கள், லைஃப் அப்படியே குயிக்காக மாற ஆரம்பிக்கும். கடைசி விஷயம் என்னென்னா, சில பேர் கேட்பாங்க, நான் வந்து தொடர்ந்து எழுதுகிறேன் பட் 1-2 நாள் நடுவில் மிஸ் பண்ணிடுறேன், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்காக தான் நான் சொன்னேன், டைரி எப்பவுமே போட்டுக்கோங்க. ஒருவேளை ஒரு நாள் உங்களால் எழுத முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் முதல்ல எழுதின விஷயங்கள் எடுத்து ஒரு 5 minutes 10 minutes படிச்சிங்கனாவே போதும்னு சொல்லுவேன். அதாவது இந்த எக்ஸ்கியூஸ் வந்து நீங்கள் வந்து எல்லா நாளும் பண்ண முடியாது. மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் தவற விட்டீங்கன்னா நீங்கள் எழுதின விஷயங்கள் எடுத்து படிக்கலாம். அதுவே உங்கள் ரெகுலர் ரொட்டீனில் நீங்கள் எப்படி எழுதுறீங்களோ அதுக்கு ஈடாகும் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ப்ராசஸோட ஓவரால் அப்ஜெக்டிவ் என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நல்ல விஷயங்களை நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னு யோசிக்கணும். அது உங்களுடைய கான்ஷியஸில் ரெஜிஸ்டர் ஆகணும். அதுவே த்ரூ அவுட் த டே உங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களையும் நேர்மறையாக பார்க்குற ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இது போக நன்றி எழுத சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எழுதுகிறவங்க இது மூலமாக என்ன சேஞ்சஸ் நடந்துச்சு, உங்கள் லைஃப் வந்து எவ்வளோ பெட்டராச்சு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆடியோவாக ஷேர் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து கமெண்ட்டாக நீங்கள் தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி.